லஞ்சம் வாங்கிய முதல்நிலை காவலரை நிரந்தர பணி நீக்கம் செய்த ஈரோடு மாவட்ட எஸ்பிக்கு பாராட்டு குவிகிறது. அடுத்தடுத்து எழுந்த புகார்களின் அடிப்படையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எடுத்த அதிரடி நடவடிக்கை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பூமாலை கடந்த 2009ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவலராக பணியில் சேர்ந்துள்ளார். பூமாலை கடந்த ஆண்டு அந்தியூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது அங்குள்ள கடைகளில் தீபாவளி பண்டிகை காலத்தில் மாமூல் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சிசிடிவி ஆதாரங்களுடன் கடை உரிமையாளர்கள் மாவட்ட காவல்துறை நிர்வாகத்திடம் புகார் தெரிவிக்கவே பூமாலை தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன் பூமாலை நம்பியூர் காவல் நிலையத்திற்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டார். இந்நிலையில் பூமாலை கடைகளில் லஞ்சம் வாங்கியது தொடர்பாக விசாரணை நடத்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் உத்தரவிட்டிருந்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் பூமாலை தொடர் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டு வந்தது உறுதியானது. அதைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் பணியில் இருந்த பூமாலையை நிரந்தர பணி நீக்கம் செய்ய காவல்துறை தலைவர் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் பூமாலையை நிரந்தர பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். பணி நீக்க உத்தரவு முதல்நிலை காவலர் பூமாலையிடம் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறினார். அடுக்கடுக்கான புகாருக்கு உள்ளான முதல்நிலை காவலர் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் நம்பியூரில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் அதிரடி நடவடிக்கை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.